பெத்சாய்தாவில் பார்வையற்றவர் நலமடைதல். லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், கண்தான் உடலுக்கு விளக்கு. உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் இருளாயிருக்கும். நாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த பார்வை எத்துணை முக்கியம் என்று. பார்வை இருக்கிறவர் தான் காண முடியும், அதிசயங்களை உணர முடியும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த பார்வையற்றவருக்கு ஒரு நலம் கொடுத்தலை இந்த நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி என்பது பெத்சாய்தா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசு கண்டனம் செய்கிற பொழுது, ஐயோ பெத்சாய்தா உனக்கு கேடு என்று சொல்லி இந்த பெத்சாய்தாவை சபித்திருப்பது உண்டு. ஏனென்று சொன்னால் பெத்சாய்தா நகரிலே வாழ்கிற அத்தனை மக்களும் நம்பிக்கை இழந்தவர்களாக, இயேசுவை நம்ப மறுத்தவர்களாகவே இருந்தார்கள். ஆகதான் இங்கு இந்த பார்வையற்றவரை கூட சிலர் நம்பிக்கை கொண்டு இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இந்த பார்வையற்றவருக்கு நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த சிலரின் நம்பிக்கையின் பொருட்டு இயேசு அந்த பார்வையற்றவரை ஊருக்கு வெளியே அழைத்து செல்கிறார். ஏன் அழைத்து செல்லணும் அப்படிங்கிற காரணத்தை நாம் பார்த்தோம் சொன்னால், அந்த ஊரில் இருக்கிறவருடைய நம்பிக்கை குறைவு இவருக்கு பார்வை கொடுக்க முடியாத சூழலை உருவாக்கிவிடக்கூடாது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, அந்த அவநம்பிக்கை இவருக்கு இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையும் கெடுத்து விடக்கூடாது என்பதாக இருக்கலாம். மூன்றாவது, இந்த பரிசேயர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து விலகி இருப்பதற்காக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரணங்களுக்காக இயேசு அவரை தனியே ஊருக்கு வெளியே அழைத்துச் செல்கிறார். எல்லா அற்புதங்களிலும் அதிசயங்களும் காணப்படாத ஒரு நிகழ்வு இந்த அதிசயத்திலே அற்புதத்தில் நாம் காண்கிறோம். என்ன அது அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லா அதிசயங்களிலும் வல்ல செயல்களிலும் இயேசு ஒரே ஒரு முறை அவர்களுக்கு குணம் குணப்படுத்தி இருப்பார். ஆனால் இந்த பகுதியில் பார்க்கிற பொழுது இயேசு 2 முறை அவருக்கு குணம் கொடுக்கிறார். முதல் முறை இயேசு அவர் கண்களில் உமிழ்ந்து, பாருங்கள், நேரடியாக கண்களில் உமிழ்ந்து அவர் கைகளை அவர் கண்கள் மீது பதிய வைக்கிறார். அப்பொழுது இயேசு அவர் கேட்கிறார், நீர் பார்க்கிறீரா? அப்பொழுது அந்த பார்வையற்ற நபர் சொல்கிறார், நான் மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல் தெரிகிறார்கள். இன்னும் முழுமையான பார்வை பெறவில்லை. காரணம் இதுவாகத்தான் இருந்திருக்க முடியும். இயேசு எல்லா அதிசயங்களுக்கு பின்னாடியும் ஒரு வார்த்தை சொல்வார், உம்முடைய நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்று சொல்லி. ஆனால் இங்கு இந்த மனிதனுடைய நம்பிக்கை குறைவு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதனால் இயேசு மீண்டுமாக அவர் கண்களில் கைகளை வைத்து ஜெபிக்கிறார், குணம் கொடுக்கிறார், அவர் முழுமையான பார்வையை பெறுகிறார். இந்த நிகழ்வை இந்த விவிலிய அறிஞர்கள் இதற்கு முந்தைய பகுதியோடு ஒப்பீடு செய்கிறார்கள். சீடர்களுடைய அந்த நம்பிக்கை குறைவு அல்லது அவர்களுடைய தெளிவற்ற மனநிலையை விளக்குவதாக இந்த பகுதியை இந்த நற்செய்தியாளர் இங்கு பதிவு செய்வதாகவும் குறிப்பிடுகிறார்கள். சீடர்களுடைய நம்பிக்கை குறைவை அல்லது தெளிவற்ற தன்மையை இயேசு தெளிவாக்குகிற ஒரு சூழலையும் இந்த பகுதி பிரதிபலிப்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் கண்கள் தெரிகிறது, பார்வை தெளிவாக இருக்கிறது, ஆனாலும் கூட பார்க்கிறத தெளிவாக அல்லது முழுமையாக உண்மையோட நம்பிக்கையோடு பார்க்குறோமா அப்படின்னு சொன்னால் இல்லைங்க. இன்றைக்கும் நம்முடைய பார்வையிலே குறைவு இருக்கிறது, குறை இருக்கிறது. ஏன்னா நாம் பிறரை பார்க்கிற பொழுது நிறைவோடு பார்ப்பதில்லை, மகிழ்வோடு பார்ப்பதில்லை, அவர்களையும் இயேசுனுடைய சகோதர சகோதரிகள் என்று பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு கோணங்களில் அவர்களை குறையோடு, எனக்கு இவர் ஏற்றவர் அல்ல, எந்த சூழலும் இவர் எனக்கு ஒத்து வர மாட்டார், இவருக்கு எனக்கு சரி நிகர் கிடையாது என்கிற மனநிலையிலே நாம் பார்க்கிற பொழுது இன்னும் நம்முடைய பார்வையிலே குறைவு இருக்கிறது, பிழை இருக்கிறது. நாம் இயேசு கொடுத்த பார்வையிலே முழுமையான தெளிவு பெறுகிற மக்களாக மாறுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை பார்வையிலே தெளிவு பெறும். குழப்பங்களிலிருந்து நாம் மிகச்சிறப்பான முழுமையை, இயேசு தருகிற உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்மளால் உருமாற முடியும் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு குறித்து காட்டுகிறது. ஆகவே இந்த நற்செய்தியின் பின்புலத்தில் நலமடைந்த குருடரை போல நாமும் நலம் பெற்றவராக, பார்வையில் தெளிவு பெற்றவராக மாறிட இயேசுவின் வழியில் பயணிப்போம். இறை ஆசீர் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.